டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய தாக்குதல் தொழில்நுட்பம் தங்களுடைய நெஞ்சை உடைப்பது போல வளர்ச்சி பெற்றிருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு வழங்கியிருக்கின்ற பேட்டியில் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் ஈரானுடைய திறன் குறுங்காலத்தில் எப்படி வளர்ந்திருக்கின்றது என்பதை ஈரானுடைய எதிரிகளை ஒப்புக்கொள்வது போல இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல்கள் ஜோர்டானில் இருக்கின்ற அமெரிக்க படைத்தளத்தின் மீது குறி தவறாமல் நடத்தப்பட்டு 3 அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டது தன்னுடைய இதயத்தை வெடிப்பதாக அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய ஏவுகணை தொழில்நுட்பம் முற்று முழுதாக ஏமாற்றப்பட்டு அந்த தொழில்நுட்பம் இருக்கும் வரை நமக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று கட்டுப்பாட்டு அறைக்குள் இருந்த அதிகாரிகள் கொல்லப்படுகின்ற நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது என்றால் ஈரானுடைய ஏவுகணைகள் அனைத்து ஓட்டைகளையும் கண்டறிந்து அமெரிக்க பாதுகாப்பு கட்டமைப்பு வலையாக்கத்தில் இருக்கின்ற வெட்டப்பட்ட இடங்களை எல்லாம் சரியாக அறிந்து அதற்கு ஏற்றவாறு உள்ளே நுழைந்து அவர்களை தாக்கி இருப்பது தமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டும் அல்லாமல் இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை ஈரான் அறிந்திருப்பது நம்பவே முடியாத ஒன்றாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இது சமீப காலமாக ஈரான் அறிந்து வைத்திருக்கின்ற இரகசிய தாக்குதல் திட்டமாக இருக்கின்றது. அமெரிக்கா எத்தகைய அதிநவீன தாக்குதலை அமுல்படுத்துகின்றதோ ஈரான் தன்னிடம் இருக்கின்ற தகுதி குறைந்த சிறிய கருவிகளை வைத்து அவற்றில் புதிய நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி அமெரிக்காவை சரித்து விடுகின்றது என்பது மார்க்கோ ரூபியோவினுடைய இந்த கவலையாக இருக்கின்றது. இது குறித்து ஜோர்டான் நாட்டினுடைய முன்னாள் படைத்துறை தலைவர் குவாசிம் மஹ்மூத் தெரிவித்த கருத்து ஈரானை பொறுத்தவரையில் 2 பெரும் முன்னேற்றங்களை அது அடைந்திருக்கின்றது. உதாரணமாக அமெரிக்க தாக்குதல்களிலோ இஸ்ரேலிய தாக்குதல்களிலோ ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் இரண்டையும் ஒன்றாக இணைத்து தாக்குதலை நடத்தக்கூடியவாறு திட்டம் வகுக்கப்படவில்லை. ஆனால் காப்பியையும் தேநீரையும் கலக்கக்கூடாது என்று கருதி இருப்பது போல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்க இரண்டையும் கலந்து புதிய ஒரு தாக்குதலை அவர்கள் உருவாக்கி ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களும் இணைந்து செயற்பட்டு தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்று அவர் அமெரிக்காவினுடைய பலவீனத்தை குறிப்பிட்டார். இரண்டாவது பெரிய பலவீனம் அமெரிக்காவினுடையது ஈரானுடைய பெரிய வளர்ச்சி என்னவென்றால் ஈரானுடைய ஏவுகணைகள் ஈரானில் இருந்து புறப்பட்டு இதுவரை காலமும் வந்தது போல ஒரு நேர்கோட்டு வழியில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அமெரிக்காவினுடைய பேட்ரியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் ஈரானுடைய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு புறப்படுகின்ற பொழுது 30 to 40 கிலோமீட்டர்கள் தொலைவிலேயே ஈரானுடைய ஏவுகணைகள் தங்களுடைய திசையை மாற்றி வேறு திக்கில் ஓட ஆரம்பிக்கின்றன. இப்படி ஓடுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய பேட்ரியாட்டிக் ஏவுகணை சிஸ்டத்தினால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்க அந்த ஏவுகணைகள் குறி தவறாமல் மறுபக்கமாக சுற்றி வந்து இலக்கை தாக்குகின்றன. இதனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது சாதாரணமாக செய்ய முடியாது. சீனாவினுடைய உளவு சேட்டலைட் போன்ற அதிசிறந்த தொழில்நுட்பங்கள் இருந்தால் மட்டுமே இத்தகைய ஏவுகணை தாக்குதலை நடத்திவிட முடியும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை அமெரிக்காவில் மேலும் ஒரு குறைபாடு இருக்கின்றது. அமெரிக்கா மரபார்ந்த போரையே தன் கைவசம் வைத்துக் கொண்டு இந்த முறையில் தான் எல்லோரும் போர் புரிய வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கின்றது. அமெரிக்கா அதில் பலசாலியாக இருக்கின்றது என்பதற்காக போர்க்களத்தில் ஈரானும் அதே முறையில் தான் போரிட வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அமெரிக்காவினுடைய பழைய போர்க்களங்களில் இருக்கின்ற பிரதான குறைபாடு ஈரானுடைய ஏவுகணைகள் குறிதவறாமல் அடிப்பதற்குரிய ஆரையளவு தூரத்திற்கு உள்ளாகத்தான் அமெரிக்க முகாம்கள் இருக்கின்றது. உதாரணமாக குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க முகாம் கேம் அரிப் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இதை இலகுவாக ஈரானினால் தாக்க முடியும். இரண்டாவது, பஹ்ரைனில் இருக்கின்ற கடல் படை தளம் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இதையும் ஈரான் அடிக்கடி தாக்கி அளிக்க முடியும். மூன்றாவதாக கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய படைத்தளம் வெறும் 300 கிலோமீட்டர்கள் தொலைவில் தான் இருக்கின்றது. இதனால் ஈரானுக்கு தாக்குதல் பணி மிகவும் இலகுவாக இருக்கின்றது. ஈரானுடைய ஏவுகணைகளை நாங்கள் உடைத்து தகர்த்து விடுவோம், வழியில் மறித்து அழிப்போம் என்கின்ற மமதையில் அமெரிக்கா ஈரானை சுற்றி அமைத்திருந்த முகாம்கள்
தளங்களை எல்லாம் இப்பொழுது ஈரான் தகர்த்து கொண்டிருப்பதனால் அவற்றை இடம் மாற்றி மேற்கு நோக்கி ஓட்டம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். உதாரணமாக அமெரிக்காவின் போர் விமானங்கள் எல்லாம் தகரப் போகின்றது என்று 1000 கிலோமீட்டர்கள் தொலைவு அவற்றை மேற்கே நகர்த்தி இஸ்ரேலினுடைய எல்லை பகுதியில் இப்பொழுது நிறுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு காலத்தில் பழைய போர் முறையின்படி ஈரானுக்கு அருகாமையில் இருந்தால் வெற்றி வரும் என்று ஈரானை சுற்றி வளைத்த அந்த முகாம்கள் எல்லாம் மிகவும் ஆபத்தானவை, ஈரானினுடைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் என்று அவை பின்னோக்கி ஓட ஆரம்பித்திருப்பது அடுத்த பெரிய வெற்றியாக இருக்கின்றது. அடுத்தபடியாக ஈரானினுடைய சுரங்க வழி பாதைகளும் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதங்களும் இலகுவானவை அல்ல. அமெரிக்கா இஸ்ரேல் கணக்கு பண்ண தவறியவையாக இருக்கின்றன. ஈரான் மீது தாக்குதலை நடத்தியவுடன் குறுகிய காலத்தில் அவற்றை மீள்கட்டமைப்பு செய்துவிட காரணம் நிலத்தடியில் இருக்கின்ற அவர்களுடைய வளம்தான். அமெரிக்காவினுடைய தாக்குதல்களில் இருந்து தப்புவதற்கு எப்படி சுரங்க வழிகளை பயன்படுத்துவது என்று ரஷ்யாவினுடைய வான்படை நிபுணர்கள் பல தடவைகள் ஈரானுக்கு விஜயம் செய்து அவற்றை வடிவாக டிசைன் செய்து கட்டமைப்பு செய்திருக்கின்றார்கள் என்றும் அமெரிக்காவினால் எதுவும் முடியாமல் இருப்பதற்கு மலை அடிவாரத்தில் இருக்கின்ற ஈரானினுடைய பெரும் பலம் முக்கியமானதாக இருக்கின்றது. காசாவில் கூட ஹமாஸினுடைய சுரங்கங்களை இஸ்ரேலினால் அழிக்க முடியாமல் போனதை விட இவை பல மடங்கு பெரிய சுரங்கங்களாக இருப்பதனால் இவற்றையும் வெல்ல முடியாமல் இருக்கின்றது. எனவே அமெரிக்காவினால் வரக்கூடிய சகல விதமான ஆபத்துக்களையும் முன்னரே எதிர்ப்பு கொண்டு ரஷ்யாவினுடைய துணையுடனும் சீனாவினுடைய வழிகாட்டலுடனும் இப்பொழுதும் அவர்களுடைய உதவியுடனும் ஈரான் இந்த போரில் அமெரிக்காவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகின்றது என்பது இந்த கட்டுரை தருகின்ற சாராம்சமாகும். எப்படி ஜெர்மனியினுடைய அதிநவீன டாங்கிகளை வெல்ல முடியும் என்பதை ரஷ்யா கண்டுபிடித்ததோ, பக்கவாட்டால் சென்று அவற்றை சரித்து விட்டால் எந்த பெரிய தொழில்நுட்பமும் சரிந்து விழுந்து அழிந்துவிடும் என்பதை ஜெர்மனியினுடைய புதிய ரக டாங்கிகளை தகர்த்து ரஷ்யா காட்டிய வெற்றி ஜெர்மனியின் தொழில்நுட்பத்தில் விழுந்த அடியாகும். எல்லா விதமான தொழில்நுட்பத்திலும் ஒரு பெரும் ஓட்டை காணப்படுகின்றது. 100% அது சரியானது அல்ல. அந்த தவறுகளை சரியாக அடையாளம் கண்டு ஈரான் போர்க்களத்தில் விளையாடுகின்ற காரணத்தினால் அமெரிக்காவினால் எதையும் செய்ய முடியவில்லை. டைனோசர் என்கின்ற பெரிய விலங்குகள் கழுத்து நீளமாக இருந்த பொழுது சிறிய விலங்குகள் அதனுடைய கழுத்தை கடித்து போரில் தோற்கடித்தது போல அமெரிக்காவினுடைய மரபார்ந்த போர் முறையானது தன்னுடைய தோல்வியையும் பின்னடைவையும் காணுகின்ற ஒரு இக்கட்டான காலத்தில் அமெரிக்க அதிபர் அதை எப்படி மீட்டெடுக்க போகின்றார் என்பது ஈரான் போரின் சவாலாக இருக்கின்றது. வரலாறு காணாத பெருந்தொகையான படைகள் பெரும் பெரும் டைனோசர்கள் போல இப்பொழுது மத்திய கிழக்கு முழுவதிலும் நிறைக்கப்பட்டிருக்கின்றன. ஹாலிவுட் திரைப்படங்களில் வருகின்ற கிளைமேக்ஸ் காட்சியில் நாம் நினைக்காத அளவு பெருந்தொகையான படைகள் வருவது போல இந்த காட்சி மாறிக்கொண்டிருக்கின்றது. இதை எப்படி சந்திக்க போகின்றார்கள்? இந்த போர் ஈரானுக்கும் மத்திய கிழக்கிற்கும் மட்டுமல்ல, உலகிற்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது என்பதை போர் வந்தாலே கண்டுபிடிக்க முடியும். போர் வரக்கூடாது என்று எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாம் ஏறத்தாழ தோல்வியில் முடிவடைந்து, பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்து, கடைசியாக ஈராக்கினுடைய பிரதமர் தூது போய் அதுவும் தோல்வியடைந்து போரினுடைய விளிம்பு நிலையில் நிற்கின்றது விவகாரம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சீனா மீதான வர்த்தக போர் வந்து கொண்டிருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.